வாவ், தாராவின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது. மற்றவைகள் எப்படி? ஹூ, வாவ், ஜிம்மியின் சாக்லேட் ஸ்ட்ராபெரி நடுத்தர அளவில் உள்ளது. அருமை. Electric Belllounge chocolate strawberry sweets. The revoils, warranted near diamonds. Mendioters and Korea's bear. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியல. இதை சுவைக்கலாம். வாவ், இது ஏம் ஜெல்லியால் நிரம்பியுள்ளது. இது ரொம்ப சுவையாக உள்ளது. இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் இது போதவில்லை. கடைசி துண்டு முடிந்தது. ஓ ஜிம்மி, என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஐயோ, சரி, நான் பகிர விரும்பவில்லை. இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே. வாயில் போடுவோம். ஆஃப், நான் முடியவில்லை. ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ, நான் கடிக்க முடியவில்லை. வா, ஓ ஆம், நான் அதை என் கைகளால் நசுக்கியேன். ஓ இல்லை, இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன. ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கனோவை கொடுத்தேனா? நிறுத்து தாரா. ஓ ஓ, நாங்கள் சிக்கிக் கொண்டோம். நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம். அவன் ஸ்ட்ராபெரியை தொடர்ந்து சாப்பிடுகிறான். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள். ஆனால் நான் சில மிட்டாய்களையும் சாப்பிட முடியும். ஹா, பாரு, இப்போது உன் கம்பி. ஜிம்மி, நான் உன்னை ஏமாற்றினேன். இப்போது உன் இரு கைகளும் சிக்கிவிட்டன. நான் பாதுகாப்பாக சாப்பிட முடியும். மம்ரூம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது நியாயமில்லை. என்ன என்ன தாரா, நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய்? எனக்கு ஒன்றும் விடவில்லை. என்னை விடு. அடடா, ஓஹோ சாரா, நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய். நீ சிக்கிவிட்டதால் பெல்லாவை நோக்கி போகலாம். அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள். முன்னேறுங்கள், தொடங்குங்கள். யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆம், நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துளை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன். ஆம், இத முயற்சிப்போம். ரொம்ப சுவையா இருக்குது. M&M's மற்றும் ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. வாவ் பெல்லா, உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது. யாரும் இத நினைக்கல. மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட. வாவ், நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா? நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன். தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஆனால் முடியவில்லை. நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன். ஒரு கடி எடுக்கலாம். ஓ, நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது. நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். கூல். ஜிம்மி மற்றும் தாரா பெல்லா முடிக்க காத்திருக்கும் போது சலிப்படைகிறார்கள். அவளிடம் பெரிய சாக்லேட் ஸ்ட்ராபெரி உள்ளது. அதற்காக அவளுக்கு சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். வாவ், நீ அதை சில நிமிடங்களில் உண்பதற்கு முடிந்ததா? அது நம்ப முடியாதது. பெல்லா, உனக்கு இவ்வளவு பெரிய பசி இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. எங்களுக்கு KFC சிக்கன் கிடைச்சது. தாராவை நிகழ்ச்சி அது பார்க்க கூட கடினமாக உள்ளது. ஆனால் ஜிம்மிக்கு நடுத்தர அளவிலான KFC சிக்கன் கால்கள் பாக்கெட் கிடைத்துள்ளது. சரி, என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது. அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை. அதை முயற்சிப்போம். அது சுவையாக இருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது. வாவ், இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை. 2 கால்கள் மட்டும். ஓ, அது போதாது. சரி, ஜிம்மியிடம் போகலாம். கண்டிப்பாக, நான் மிகவும் பசிக்கிறேன். எனவே முழு வாளியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். கால முயற்சிப்போம். உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா? இல்ல, நான் உன்னை ஏமாத்தினேன். இது சுவையா இருக்கு. நான் ஏற்கனவே 2 கால்களை சாப்பிட்டுட்டேன். நான் நிறைஞ்சிட்டேன். என்ன செய்யணும்? என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது. ஓப்ஸ், ஜிம்மி, கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது. அது நிச்சயமாக வலித்தது. ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான கோழி இறைச்சி கிடைத்தது. இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம். ஆமாம். ஓச் ஓச், எல்லா கோழி எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன. என்ன நடக்கிறது? ஜிம்மி, நிறுத்து. நான் காலுசா இருந்து வைத்த கோழி எலும்புகளையும் அகற்றி விட்டேன். இப்பலான சாஸ் சேர்க்கலாம். எனக்கு மேலும் கெட்சப் உள்ளது. மாற்றி பூவே, இப்ப நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, இது உண்மையில் ருசியா இருக்கிறது.
ரொம்ப சுவையா இருக்கிறது. சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது. இந்த கால்களை பாருங்கள். நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன். அப்ஸ். எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது. சுவையா இருக்கிறது. சாரானது. ஓ, சுவை. அது என்ன? அட, என் தலைக்கு வந்த குத்து பாரு. எனக்கு இன்னும் வேண்டும். வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம். இது வேலை செய்தது. இப்போது அது அருமை. அதை முயற்சிப்போம். நான் இதை விரும்புகிறேன். இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் கோழி வேண்டும். இது எப்போது முடியும்? தாரா, கவனமாக இரு. பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன. உன்கிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா. இவ்வளவு சிக்கன் உன்னுள் அடங்கும் யார் நினைச்சாங்க? அது நிறைய. நீங்க ஆறிதரும் சரியா? தாரா இருக்கிறா. வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தானது என்று அறிந்து கொள்வாள். அது நியூடல்ஸ். அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி. ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது. இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணருவாள். ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர் தாரா. ஒரு பெரிய வாளி தீயான நூடுல்ஸ். எவ்வளவு பயமா! நானே முதலில் தொடங்குகிறேன், ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன. இத பாப்போம். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன். ஓ, இது ரொம்ப சூடா இருக்குது, ஆனா தாங்கிக் கொள்ள முடியும். ஓ, பெல்லா, இப்ப நீ. சரி, எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்குற. கொஞ்சம் முயற்சிப்போம். நிறைய நூடுல்ஸ் இருக்குற. இதையெல்லாம் சாப்பிடணுமா? ஓ, சாவு, இது வெறும் சூடா இருக்குது. காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு முள்குருவியால் நான் அதை கேன்சல் வேகமாக சாப்பிட முடியும். தொடங்குவோம். ஓ, இது காரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, காத்திரு. நான் முள் எப்படி மேம்படுத்துவது என்று தெரியும். அதுல ஒரு துருவியை சேர்ப்போம். ஆமாம், இப்போது இதை முயற்சிப்போம். இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடுவோம். எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும். நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன். எனக்கு திருப்பி தேவையில்லை. அப்படி செய்தால் வேகமாக இருக்கும். ஓ, ஆம். காத்திரு. ஓ, இல்லை, என் வாய். அது எரிகிறது. ஓ ஓ அதுவே எல்லாமா முடிந்து விட்டதா? ஓ, எல்லோரும் கவனமாக இருங்கள். பெல்லாத்தி மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார். யாரையும் தீயில் வைக்காதீர்கள். ஓ, நன்றி நண்பர்களே, நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள். இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள். நண்பர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. ஆனால் இப்போது தாராவின் முறை. இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள்? நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன். சரி, இத முயற்சிப்போம். நான் இத பண்ண முடியும். ஜிம்மி, எனக்கு உன் உதவி தேவை. பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு. வா. ஓ, இது நிறைய. நான் நூடுல்ஸில் மூழ்கி இருக்கிறேன். இது மிகவும் அதிகம். ஓ, இல்ல. நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. தாரா, நீ சரியா இருக்கியா? ஹலோ. நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன். நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இல்லை, என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது. ஆ, என்னுள் எவ்வளவு தீ! நாம் உன்னை வாளியுடன் மூடிவிடலாம். அது நல்ல யோசனை ஜிம்மி. ஆனால் தாரா எப்படி இருக்கிறார்? ஓ, இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது. நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள், ஆனால் கனவு முடிந்து விட்டது. எங்கள் வீடியோ பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக். எனக்கு மிகச் சிறிய தட்டு கிடைத்தது. Hestetizes மிளகாய் என்பதால் இது சிறந்தது என்று நினைக்கிறேன். இது மிகவும் சிறியது, ஆனால் ஏதோ காரணத்துக்காக நான் இன்னும் பயப்படுகிறேன். என்ன ஒரு கனவு. இது ரொம்ப காரமா இருக்குது. ஓ, நல்லாவே இருக்குது. எனக்கு அருகில் தண்ணீர் இருக்கு. Nastante Prime, Bachimarek Postavin or Outring Gorar, not in Lost or Divolada. Let Malagai, I know they were a Tinala Pornigats. Ama!
இது குறைவாக காரமாக்க எப்படி என்று கண்டுபிடிச்சேன். எனக்கு தேன் வேண்டும், நிறைய தேன். சூப்பர். நான் ஏன் அதை பத்தி நினைக்கல? Jerry Dicker, paying framing near scale. கவலைப்படாதே, இன்னும் தண்ணீர் இருக்கிறது. It's challenges. உங்கள்கிட்ட அதிக பிஸ்டன்கள் உள்ளன. நான் மட்டுமே மீதம் இருக்கிறேன் நினைக்கிறேன். ஓ, இது ரொம்ப அதிகம். நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை சாப்பிட போறதில்ல, முடியாது. இல்ல. உனக்கு தேர்வு இல்ல. சரி, பரவாயில்ல. நீ என்ன சம்மதிக்க வச்சுட்ட. நான் எரிஞ்சு போகாம இருக்க நம்புறேன். ஆனா நான் எரிஞ்சு போகலாம். ஓ இல்ல, நம்ம கிட்ட தண்ணி இல்ல. நல்ல விஷயம். நமக்கு இங்க ஒரு தீயணைப்பான் இருக்குது. நாம் இதை சிவகழ்ச்சியாக நுரை கொண்டு மூடப்பட்டதில்லை. நன்றி பெண்களே. அந்த நான் முதல்ல போக விரும்புகிறேன். சரி, ஒரு கிட் அது அவ்வளவு மோசமா இல்ல. ஆனா ஏன் இது இவ்வளவு சிறியது? நீங்களே அதை பெருசாக்கி கண்ணாடியால பார்க்க முடியாது. சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். சுவையாகவும் சோகமாகவும் இருக்கிறது. அது ஒரு முட்டாள் சேர்க்கை. அதனால் எனக்கு இன்னும் பெரிய கிட்கேட் காத்திருக்கிறது. வாவ், ஒரு முழு கைப்பிடி இருக்கிறது. கேளுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்க ஏற்கனவே உங்களோட சாப்பிட்டுட்டீங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குது. ஒரு சாக்லேட் மட்டும் போதாது. நீ சாக்லேட் அப்புறம் பிரிச்சும் ஜெய் போல இருக்கிறது. அதனால நான் சிலவற்றை எடுத்து செல்லும் போது நீ கவனிக்க மாட்டா. நீ என்ன பண்ற அப்படின்னு நான் பாக்குறேன். உனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. என் அனைத்து கேண்டி பார்களும் எங்கே போயின? ஏய், நீனும் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் கேட்டி, அவளை நிறுத்த முடியவில்லை. நான் எதுவும் பெறல. தோல்வியாளர். இது இருக்க முடியாது. இதோ கிட்காட். வாவ், இது மிகவும் பெருசா இருக்கிறது. எனக்கு தெரியும், அதிர்ஷ்டம் எனது பக்கம் இருக்கும். இதை விட்ட ஒரு சங்கிலி பிளவு தேவைப்படும். அது நடந்துருச்சு. நீங்கள் இறுதியாக அதை முயற்சிக்கலாம். ஆம். இரண்டு பாதிகளும் சமமாக சுவையாக இருக்கின்றன. ஆஹா, அது விரைவில் முடிந்துவிட்டது என்பது துரதிருஷ்டவசமானது. நீ உண்பது கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜஸ் என்ன சொல்ல இருக்கிறேன் போல இருக்குது. அது உதவியா இருக்கும். எனக்கு தரம் சீச்சு. ஏதாவது சிக்கல் இருக்க கூடாது. சுவையா இருக்கு, ஆனா ஏதோ குறைவா இருக்கு. Gets up. மீண்டும் முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அற்புதமான யோசனை. நானும் ஒரு ஹாட் டாக் கிடைச்சா நல்லா இருக்கும். வாவ் வாவ், இது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ, எம்மா சரியாக சொன்னாள். இது நன்றாகவே சுவைக்கிறது. ஆனால் நான் இன்னும் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். ஆஹா, என் முகம் முழுவதும் பரவி விட்டது. நீ இன்னும் கவனமா இருக்கணும் பண்ணே. நான் உன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள என் முழு முயற்சியையும் செய்வேன். ஜஸ் வாவ், என்ன ஒரு பெரிய ஹாட் டாக். கனவுகள் நிஜமாகின்றன. வாவ், என் இதயம் நின்றுவிடும். நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன். ஆமா, நீ கெட்ட சஃபர் நினைக்கிற. அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். அது ஃப்ரீயாக வெட்டணும், அதனால இது எளிதா இருக்கும்.
மேல ஸ்பைக்கு நீரூற்றுகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. அவளுடைய ஹாட் டாகில் நான் கொஞ்சம் டபாஸ்கோ சேர்க்க போகிறேன். நல்ல யோசனை ஜெஸ். இத பத்தி அவ என்ன சொல்றா அப்படின்னு பாப்போம். அது விசித்திரமா இருக்குது. அதாவது மோசமா இல்ல. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? ஆமா, நான் முயற்சிப்பேன். அது ரொம்ப காரமா இருக்குது. ஆம், அதில் டபாஸ்கோ வைக்க கூடாது. அவர் என் சாஃப்ரன் தொடங்குது. ஓ, இதோ கொஞ்சம் பயங்கரமா தோன்றுகிறது. இந்த கண் பிங் பாங் பந்து போல பயன்படுத்தப்படலாம். அல்லது நீங்க இதை சாப்பிடலாம். வேடிக்கையும் ருசியுமாக இருக்கும். இப்போது நான் ஆஹா, வாவ், நிறைய கம்மி கண்கள் ஒரே நேரத்தில். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஜெஸ் என் பசியை கெடுத்து விட்டாள். மன்னிக்கவும் எம்மா, நான் கொஞ்சம் ஆவலாகிவிட்டேன். என்ன நடக்கிறது எனக்கு? வாவ், உன்னிடம் ஒரே நேரத்துல திறக்கும் கண்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நன்றி கடவுளே. ஆமாம், அது எனக்கு நடக்க கூடாது. வாவ், அது பெரிய கண். வா, இது முழுவதும் கனமாக இருக்கிறது. அமேசிங். வாயுரச மஞ்சக்கும் நான் சுடிக்க முடியல. இல்லை, என் பற்கள் சிக்கி கொண்டு விட்டன. ஐயோ, நான் உனக்கு உதவுகிறேன். நான் விழுந்து விட்டேன். நான் காயமடைந்தேன். காத்திரு. ஆம், அது சரியாக வேலை செய்யவில்லை. ஓ, நான் மீண்டும் முதலில் இருக்கிறேனா? பூரே ப்ரோக்கோலி, அது வேடிக்கையாக இல்லை. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. எனக்கு இவ்வளவு ஏன் தேவை? அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும் நான் கற்பனை கூட செய்ய முடியல. நான் அதே விஷயத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதா? சரி. ஓ இல்லை, நான் நினைச்சதை விட இது இன்னமும் மோசமாக இருக்கிறது. ஓ, இதிலிருந்து வெளியேறுவதற்கான வழி இருக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், ஹே கேட்டி, டாடா, இது உனக்காக. திருப்பி கொடுக்கறது மிகவும் பிரியாயற்றது. என்னை நோக்கி என்ன வருதுன்னு நினைக்க பயமா இருக்குது. மம்மா மியா, காய்கறிகள் இவ்வளவு பெரியதா இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நண்பர்களே. இது பயனுள்ளதாக இருக்கும். அது உண்மையில அவ்வளவு மோசமா இல்ல. You have to see my cans. ஜெஸ், நீ ப்ரோக்கோலியா மாறுகிறே போல. நம்மளோட என்ஜாய் இப்போது ப்ரோக்கோலி. ஹிலர். எனக்கு இப்போது நல்லதொரு விஷயம் வேண்டும். சாக்லேட் சரியாக இருக்கும். சரியான வடிவம். வாவ், மோசமில்லை. உனக்காக மகிழ்ச்சி. நன்றி எம்மா. இப்படி என்ன மோர்? வாவ், இது சாக்லேட் மணிகள் போல இருக்குது. ஓ, அவை என்னை அழைக்கின்றன. அதை பத்தி படிக்க கூடாது ஜஸ். அவ என் மிட்டாய்கள் ரொம்ப சுவையா உள்ள. நீங்க ஒன்றில நிறுத்த முடியாது. நீங்க அவற்றையெல்லாம் விழுங்கணும். ஓ ஆம், இது உன் முறை அம்மா. காலியா, அது எப்படி சாத்தியம்? உண்மையில் எதுவும் மீதமில்லை. மீதமா? மேலே பாரு எம்மா. ஓ வாவ், முழு கேன் கண்டீன். ஓ, அது வானத்திலிருந்து விழுந்தது போல மேலிருந்து வந்த ஒரு பரிசு. நான் எப்போதும் மிட்டாய் மழையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டேன்.
இதுவே மஸ்ட்ரிஸ் எப்படி இருக்கும் என்று காட்டுகிறது. பெண்களே, நான் தொடங்குகிறேன். ஆம், ஒரு புளிப்பு எலுமிச்சை. ஓ, இதற்கு மூடிய வைத்திருக்க வேண்டும் இல்ல? நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுகிறேன். முழுவதையும் சாப்பிடுவதற்கு பதிலாக இது சகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப புளிப்பு. இத பார்க்க கூட முடியல. ஜெஸ் என்னை விட அதிர்ஷ்டசாலி. எனக்கு 3 எலுமிச்சங்கள் கிடைத்தன. இந்த நிலைமையிலிருந்து எப்படி வெளியேறுவது எனக்கு தெரியும். அது என்ன? கெட்டவர்களை பறக்க விடு. அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் பைத்தியம். எனக்கு எதுக்கும் பயம் இல்ல. இந்த எலுமிச்சங்கள் அவ்வளவா கெட்டவைகளாக இல்லை. வாவ், அது ரொம்ப சாரா இருக்குது. சரி, நான் செய்துட்டேன். சூப்பர். உன்னை எப்படி பார்த்ததே இல்ல என்ன நினைக்கிறேன். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன் போல. இவ்வளவு எலுமிச்சை உலக பசியை தீர்க்க முடியும், ஆனால் நீயே அவற்றை சாப்பிட வேண்டும். நான் எப்படி செய்வது என தெரியும். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களே. நான் அவற்றிலிருந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான ஜூஸ் செய்வேன். வாவ். சரி, சர்க்கரை போதுமான அளவு சேர்க்க வேண்டும். மிக்சரை ஆன் செய்து காத்திருக்கலாம். அப்படியா? இதோ உங்களுக்கு. இப்படிக்கு நான் இல்லாத முயற்சிக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது இறுதி கையொப்பம். வாவ், கொஞ்சம் ஐஸ் மற்றும் அழகான ஸ்ட்ரா. ஓ, இம்மிடம் எனது பிடித்த தொப்பியை மறந்து விட்டேன். இது போல ஒரு பிரமாண்ட ரிசார்ட்ல விடுமுறையில இருப்பது போல. ஓ வாவ், ரொம்பவும் அழகாக இருக்கிறது. வாவ், ஒரு சிறிய தட்டில சிக்கிக் கொள்வது எப்போதும் மோசமானது அல்ல. வாவ், இது ஒரு சவால். பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். குல். ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார். டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது. மோசம் இல்ல. ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார். உன்னோட தான் தொடங்க போகிறோம், ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது. ஆஃப் ஆஃப். சரி, நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். இது ருசியா இருக்குது. இது முற்றிலும் அற்புதமா இருக்குது. ஓ, சுவையா இருக்குது. அதுதான். இப்ப ஒரு பபிள் ஊதுவோம். வாவ், இதை பார்த்தீர்களா? டைலர், தொடருங்கள். டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது, அதனால் அதிக கம் இருக்கிறது. அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் எல்லா கம்மையும் மென்றுவிட விரும்புகிறேன். ஓ ஆம், மிகவும் நல்லது. மன்னிக்கவும் ஜில், ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு பபிள் ஊத தயாராக இருக்கிறேன். அதை பார்க்கிறாயா? சரி, அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது. இப்போ நான் என் பபிள் கம்னை முயற்சிக்க போகிறேன். இது மிகவும் பெரியது. எனக்கு 1 வருடத்திற்கு போதுமானது இருக்கும். நண்பர்களே, இது நீண்ட நேரம் ஆகும். ஜில் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார். ஓ, நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். சரி, நீ என்ன தெரியும்? ஜில், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன். யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓப்ஸ், ஜில்நெட் தனது பப்ளி திருடும் புத்திசாலித்தனமான திட்டம் செயல்படுவதை பற்றி அறிய இருக்கிறார் போல. ஓ வா, நிறுத்து. அது எனது. இப்போ நான் ஒரு பபிள் ஊத விரும்புகிறேன். சரி, அப்படி என்றால் அதை பிளக்க போகிறேன். எனக்கும் ஒரு ஊசி இருக்கிறது, தெரியுமா? ஓ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், அதோ அழகாக இருந்தது. ஓ, இப்போ ஜில் முழுவதும் பபிள் கம்மில் இருக்கிறாரு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. நெட், நீ சரியாக சொன்ன. இந்த முறை M&M's. ஜில் ஏற்கனவே முயற்சிக்க ஆவலாக இருக்கிறார். வாங்க, அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான்.
சரி, இதை பார்வையிடுவோம். நீங்கள் ஒரு கலைக்கட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும். அது வேலை செய்தது. ஆஹா, வாவ்! நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன். அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ ஜில், நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய். காத்திரு, நீ டைலரின் எமாண்டியம்ஸை சாப்பிட போனாய். அது நல்லது அல்ல. அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது. அது அவனுக்கு நிறைய, ஆனால் அது அவனுக்கே. ஓ நிறைய குவிட்னஸ் வேறு ஒரு ஒன்றுமையாக இருந்தது. சரி முடிஞ்சிச்சா? ஓ ஸ்ட்ராபெரி நீ சீச்சுருங்கி. நான் உண்மையிலேயே செய்யலாமா? சரி, எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஏன் அது சிந்தவில்லை? ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். கேண்டி பாட்டிலை எடுத்து விடலாம். வாங்க ஸ்நேகிதிகளை பஞ்சது வல்லாம்பில் மிட்டாய்களும் கசியும். அம்பேரியா நேட்ஸ் நில்லீஸ் மிட்டாய்களையும் இழக்க போறாய். என் நண்பர்கள் சாப்பிடுவதற்கு முன் நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவது நல்லது. ஆனால் இவ்வளவு மிட்டாய்கள் உள்ளன. உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமானது. வாங்க சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சேர்ந்து சாப்பிடுவது எப்போதும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ ஆம், அது சரி. சுவையாக இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாட முடியாது. வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் ஆண்டியம்ஸ் இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே. நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும். ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். ஓ மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை ஜில். அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்க போகிறேன். தயார். வா ஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேட் பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே! உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா! ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே. இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ஆம், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னப்பர்கள் உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு சிறிய கோலா, அழகாக இருக்கிறது. ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது. இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா?
ஆனால் நேட் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கோலாடின். டைலர், நீதான் முதலி. நிச்சயமாக. சரி, இதை முயற்சிப்போம். முதல்ல இதை திறப்போம். இது மிகவும் சிறியது. நான் டினை திறக்க முடியவில்லை. சரி, இதை நசுக்குவோம் என்ன நினைக்கிறேன். தயார். நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் வேலை செய்தது. அதுவே எல்லாமா? இது போதுமானதாக இல்லை. சரி, என்ன செய்கிறாய் டைலர்? இது என் முறை இப்போது. நான் அதை திறக்க முடியவில்லை. வா. ஓ, நான் அதை உடைத்து விட்டேன். அப்போ அதை கத்தியால் குத்துவோம். ஆம். ஓ இல்ல, முழு கோலாவும் டின்னிலிருந்து வெளியேறுகிறது. ஓ இல்ல, அதை எப்படி நிறுத்துவது? முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா? உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா? ஓ, சில துளிகள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜில், நீ என்ன செய்கிறாய்? எனக்கு உன் குப்பை தேவையில்லை. சரி, எனக்கு இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. சரி, கவனமாக இருக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நேட், உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள். சரி, எனக்கு உன் உதவி தேவையில்லை. வா, இங்கிருந்து போய்விடு. அப்போ அவன் பகிர விரும்பவில்லை என்றால் அவன் கோலாவில் சில மெண்டோஸ் போடுவோம். சரி, கோலா வெடிக்க போகிறது. நேட், நீ அதை உன் நண்பர்களுடன் பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோலா எல்லோருக்கும் மேலே சிந்த போகிறது. இப்போது ஒரு கோலா ஷவர். அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. இப்பொழுது நேட் முழுவதும் நனைந்து விட்டார். நான் சொல்வேன், இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. உனக்கு உன் ஷவர் பிடித்ததா? அவனுக்கு மேலும் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டசாலி எனக்காரு. நான் அதுவா இப்படிப்பட்ட பாட்டிலை பார்த்ததில்லை. இந்த அளவு. உடன் அதிர்ஷ்டமற்றவர் தொடங்கட்டும். மேரி, நீ முதல். என்ன எளிமை. நான் இப்பொழுதுதான் ஒரு ஆனால் எப்படி? நான் உங்களை எல்லோரையும் ஒன்று போலவே நடத்தப் போகிறேன். திறந்து விடுங்கள். சடம், நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேனே. மாட்டாம். சுவையாக இருக்கா? நான் சாப்பிடுறதுக்கு இருக்கா? ஏம்மா, இது உன் பேர்லாமே இருக்கிறது குடிக்க. அது ரொம்ப சுவையாக இருந்தது. ஹே, தெரியுமா, இதை கூட ததும்ப சுவையாக செய்ய எப்படி எனக்கு தெரியும். சார்பலாம். ரொம்ப சூடான கோக் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதை அழகாக குளிர்ச்சியானதாக்கிக் கொள்ளும். எல்லாம் முடிஞ்சது. இப்போது நான் அதை குடிக்கலாம். அல்லது உண்மையில் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வாவ், அவளிடம் கோலா ருசி ஜெல்லி இருக்கிறது. அப்படிதான். எனக்கு இது நோம் பிடிக்கும். இதையெல்லாம் நான் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். வாய்க்கரசமாக இருக்கலாம். ஆமா. ஓ, சிகப்பு கொன்றை பூ. உணவு கருவியை பயன்படுத்துவேன். என்னுடைய கையை இப்போது நான் என்ன செய்வது? நான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல, இப்போ என்னோட திருப்பம் தான். நான் ஒரு புலால் தயார் செய்து விட்டேன். கூலாக இருக்கு இல்லையா? அடுத்தபோது நான் இசை கீழே விடினேன். ஆமாங்க, இப்போது நான் காட் கிடைக்க போவதில்லை. ஆனால் நான் எப்போதும் நிறைய பார்க்களை கொண்டு பயன்படுத்தலாம். இப்ப இந்த 4 பேரே செய்ய முடியும். அடனி எம்மா, நாம் அவங்க ஐடியாவையும் அவங்க கோக்கையும் கடனாக வாங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹே, இது என்ன? ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். பசங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாராவது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்க இருந்து போய் விடுங்க. நம்பியுமே அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நான் தான் எப்போதும் என்னோட மேண்டோஸ் வச்சிருப்பது நல்ல விஷயம். தயாரா? இப்போது ஒரு வெடிப்பு காத்திருக்கிறது. கூரே, என்ன ஒரு அருமையான வெடிப்பு. இது கொஞ்சம் ஒட்டுந்ததாக இருக்கிறது. எனக்கு எந்த விதம் நினைச்சோம். ஆனா இப்போ நாங்க எல்லாரும் நகைக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால அது பரவாயில்ல என்பதை நான் நினைக்கிறேன். இது எனக்கு நிறைவாக இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆமா, ஆனாலும் இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்கின்றன. ஆஹோ இல்லை, குதிக்கவும். எனக்கும் பயமா இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பாக்கெட் இருக்கிறது. அலெக்சம் கேட் இப்படித்தான் தொடங்குகிறாள். நான் பயப்படுகிறவனை அல்ல. இந்த நூடுல்ஸை நான் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அது நிறைய இல்ல. ஓ, அது sorry இருக்கிறது. Die Spanische ist Pinterest அதிர்ச்சி வாங்கிட்டேன். ஆம், இது நல்லதல்ல. நான் உன்னை பொறாமைப்படுவதில்லை. இப்போக்கு இது சரியா இருந்தால் பரவாயில்லை. அச்சோ, கேட் குறித்து கேட்டது என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப சூடா இருக்குது. ஓ மை காஷ், நான் அவ்வளவு நேரமாக பட நடவு போல ஒரு மேகத்தை பார்த்ததில்லை. சரி, இனி இன்னும் புகுத்தி விட்டது. அந்த தண்ணீர் மிகவும் உதவியது. சரி மாறி, பேச்ச போதும். நீங்க நூடுல்ஸ் சாப்பிடுவீங்க. நான் இதை பண்ண முடியாது. இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்ய போகிறேன். பெண்களே, எனக்கு நல்லா போலல்ல. எம்மா, எனக்கு தான் நம்ம எப்போதும் ஒருவருக்கு துணையாக இருப்போம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் செய்ய உதவுவோம். நன்றி. இப்போது சாப்பிட மிகவும் எளிதாக உள்ளது. நான் தொடர்ந்து சாப்பிட முடியும். என்னை பூரிக்க மறக்காதீர்கள். மேரி, இங்க பீஸ் ஃபார் மைல் ஆஃப் ஃபிகர். அது உண்மையாகவே அழகாக இருக்கிறது குழந்தைகளே. ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும். பா, நம்மிடம் தண்ணீர் இல்லை போல இருக்கிறது. எப்பா, ஆஹா, இதுவும் தவறான நேரத்தில் ஏற்பட்டது. உதவுங்கள். ஐயோ, நடந்து அடி, என்ன கோர் அடர்ந்த முள் செடி. இந்த கூர்மையானதும் உண்மையில் பெரியதாகவும் இருக்குது. உன்னிடம் பெரியது இருக்கிறதா? நீங்கள் எனது ஒன்றை இதுவரை பார்த்தீர்களா? இதை பார்த்தறிவதே என்னை மயக்கத்தை தூண்டுகிறது. உட்காருங்கள். உங்களை அமைதிப்படுத்துங்கள். அதை சாப்பிட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று பார்ப்போம். மேரி, அப்போ நான் கண்டிப்பாக மாட்டேன். அது காயமாயிற்று. இது மிக சிறப்பாக வெளிவருகிறது.
அக்கப்பா. இதன் சுவை இன்னும் வெறுப்பாகவே இருக்கிறது. ஆனா குறைஞ்சது என் கூலிக்கோள் யோசனை வேலை செஞ்சது. சரி, அது நான் முடிச்சுட்டேன். இப்போது எம்மாவின் முறை. இதயமுள்ள முட்களை போக்கணும். அதனை செய்ய ஒரு சீக்கிரமான வழியை நான் அறிவேன். ஹையா, தயாரா? வாவ், நீ ஒரே நிஞ்சா போல இருக்கிறாய். நன்றி. நான் சிறந்ததாக முயற்சித்தேன். இதுக்கு மேல் பேச வேண்டாம். இப்போது உண்ண தொடங்குவோம். ஓ இல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நிஞ்சாவும் கூட இந்த அருவருப்பான கத்தாழையை சமாளிக்க முடியாது. வெறுப்பானது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்க இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடி, முடியாது. கக்கக்க தெரிகிறது. பல நாள் ஆச்சு இது மாதிரி அருவருப்பானதை சாப்பிட்டு. சரி, இப்போது நீ மட்டும். நீங்கள் என் மீது ஏன் இப்படி செய்வீர்கள்? மேரி செய்ததை நான் முயற்சித்து பார்க்கிறேன். இந்த ரீசர்ச் வச்சு எனக்கு ஊசிகளையும் எடுக்கணும். எனக்கு ஒரு சிறந்த மற்றும் வேகமான யோசனை இருக்குது. கேட், இந்த சாத்திகையை எடு. சாத்திகை தானா? இல்ல, நான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பதம் சிப்பிகள் இவ்வளவு. அட என்ன? சரி, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் போல. பின் அவர் அதை பேசினார். அப்பொழுது அவள் இதை பேசினார். ஓ, அவள் இன்னும் முடிக்கல. அது ஏற்கனவே. கேட், ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? விஷம் பிடிப்பதை நிறுத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே தயார். ஓ சரி, எல்லாரும் தூக்கத்தில் உள்ளனர். என் மேன்போர்ட் இந்த ஹைட்டஸ் முயற்சிக்க வேண்டியிருக்கும் போல் தோன்றுகிறது. வாசனை மோசமா இல்லை. பெண்கள் சரியாக இருந்தார்கள். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த முள்ளங்கி தாவரத்தை கவனிக்காமல் எடுத்துவிட்டால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். அது என்ன பயங்கப்படுத்தியது? அது நான் தான். அது உண்மையாகவே வறண்டிருந்தது. நான் அந்த குடுவையை எரிந்து விட வேண்டியது. தொடருங்கள். பரிதாபம். அவர்கள் வாங்கி எடுத்தாங்க. சூப்பர். எனக்கு நுடலா மிகவும் பிடிக்கும். சில நேரங்களில், பல வேளை நேரத்தில் என் கையை அதிகமாகவே இருக்கின்றது. ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரி, நீங்கள் தொடங்குங்கள். நான் உடனே நுடல்லாவை சாப்பிட முடியாது. அதனோட சிறிய டோஸ்ட்களை செய்ய வேண்டும். அப்புறம் அதுல சாக்லேட்டை தடவலாம். பார், அதற்காக எனக்கு இந்த சிறிய சமையலறை இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருப்போம். அப்பிறகு அதை திருப்புவோம் மற்றும் எங்கள் சிறிய டோஸ்ட் தயாராகிவிடும். இதை கத்திரையில் செவ்வென பாருங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாயாவ். எனக்கு இதை ரொம்ப விருப்பம் உள்ளது. இதை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியும். சாடி ரொம்ப சிறியதாக இருப்பது வேகம் போய்விடுகிறது. சரி மரி, இப்ப உன் முறை. வாவ், கடைசியாக. இப்போது நான் நூடல்லாவை அனுகரிக்கலாம். எந்த வேறாவது பொருளும் தேவையில்லை. ஆம், இது ரொம்ப அருமை. அது மிகவும் சுத்தமாக இல்லை. And all it is unpaid or received. ஓ
மை காஷ், அழகே, என் கை. கேட், நீங்க உதவணும். நாம் ஆணி பயன்படுத்தலாம். இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஓ எம்மா, நீ சாந்த முடிவால் புத்திசாலி. நன்றி மிகவும். அப்புறம் கார்டு பிரதட்சணமாய் வச்சேன். சரி ஏமா, இப்ப ஒன் முறையெல்லாம் சாப்பிட எவ்வளவு சாக்லேட் இருக்குது பாரு. இது அற்புதமா உள்ளது. நான் இதை விரைவா சாப்பிட முடியும். முக்கியமா எனக்கு மிகவும் பெரிய ஸ்பூன் உள்ளது. ஓ யார், இது ருசிகரமா இருக்கிறது. Arch, turn it out for once now. Until the layer the first year and the dawn. Oh, the freak crane. ஏய், உன் மரியாதை எங்கே? எம்மா, நீ உன்னை சுத்தமா துடைக்க வேண்டும். ஓ, யார் கவலைப்படுவார்கள்? இது ரொம்ப சுவையா இருந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன். ஓ, மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றாள். குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரிய உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையிலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன் நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எர்ச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக. ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஓ ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை, எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடியுங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? வச்சுவே, நான் பெரும் அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா?
வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன், அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ சாக்லேட், ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை, ஓ ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு புரோக்கோலி சாப்பிட வேண்டும். ஓ நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நீல் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ் ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு பெரிய தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, வணக்கம். விலை மதிப்புள்ளது. எனக்கு அழுக்கு பாத்திரங்களை வேண்டாம். அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் புறவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு ஊத்துறேன். நன்றி. நீங்க என்ன சுடிக்கல. அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். எல்லாம் சீரியல் மூலப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்போதும் சாப்பிடவும் முடியும்.
ஆஃபீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவை நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது நண்பர்களே. வாவ், என்ன ஒரு குழந்தை. ஓ ஓ வாவ், சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ள என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது, ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ். என்ன ஒரு அழகுத்தனம். வாவ். ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்கிற. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ், சரி. வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம், இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இதை பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ். ஓ, வாவ் வாவ். பெண்களே, பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா. ஓ, இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு. ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன். அது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன் முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சை நான் எடுக்கிறேன். அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது.
எவ்வளவு சுவையாக இருக்கிறது! அற்புதம்! மிகவும் ருசியாக இருக்கிறது! ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போ அதுபடி இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ சப், இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையே இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான் உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது? எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ இல்லை. உஃப் உஃப். உஃப். அதை நிறுத்த முடியவில்லை. உஃப். சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது? அது வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ, இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு. நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ இல்லை. ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிறுத்துங்கள். அப்படியே. இன்னும் சில. காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும். கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. கூல்.